பரிசுத்த ஆவி. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். தெளிவான திருஷ்டாந்தங்கள். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவம் சுவிசேஷங்களில் தெளிவாக உறுதி பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். அவர்களுடனே பேசினார். அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே இயேசு கிறிஸ்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக தம்முடைய சீஷருக்கு காண்பித்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவம் மெய்யானது. இது சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்தார். 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். அவர்களோடு பேசினார். அவர்களோடு போஜனம் பண்ணினார். தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். தம்முடைய கரங்களில் உள்ள காயங்களையும் விலாவில் உள்ள தழும்பையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு காண்பித்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை ஒருவர் அல்லது இருவர் என்று மாத்திரம் பார்க்காமல் அநேகர் அவரை பார்த்திருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவும் ஒரு நாள் அல்லது 2 நாள் என்று இந்த உலகத்தில் இராமல் 40 நாள் அளவும் இந்த உலகத்தில் இருந்தார். இந்த 40 நாளும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு எப்போதும் கூடவே இருந்தார் என்று சுவிசேஷத்தில் எழுதப்படவில்லை. இந்த 40 நாட்களில் அவர் தம்முடைய சீஷருக்கு பல சமயங்களில் தரிசனமாகி இருக்கிறார். பல சமயங்களில் அவர்களோடு பேசி இருக்கிறார். பல சமயங்களில் அவர் அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அப்போஸ்தலர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய அப்போஸ்தலர்களிடம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களை பற்றி பேசினார். தம்முடைய அப்போஸ்தலர்கள் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு தம்முடைய பிரதான கட்டளையை கூறினார். இயேசு கிறிஸ்து யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களுக்கு அவர் விசேஷித்த சலுகைகளை கொடுப்பார் என்று எதிர்பார்க்க கூடாது. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை செய்யுமாறு கட்டளையைத்தான் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர்களுக்கு தம்முடைய கட்டளையையும் கொடுக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேற்றரவாளர் நமக்கு கட்டளை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ண வேண்டிய சத்தியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு போதிப்பார். இயேசு கிறிஸ்து தாம் பரமேறி போவதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களிடம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை பேசினார். இதற்கு முன்பு அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தம்முடைய சீஷர்களோடு பொதுவாக பேசி இருக்கிறார். இப்போதோ தம்முடைய ராஜ்யத்தின் ஒவ்வொரு அம்சத்தை குறித்தும் சீஷரிடம் தெளிவாக விவரிக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் கிருபையின் ராஜ்யமாகவும் வரப்போகிற உலகத்தில் இது மகிமையின் ராஜ்யமாகவும் இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை ஆயத்தம் பண்ணுகிறார். தம்முடைய சீஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் பாதையில் அவர்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்வதற்கு இயேசு கிறிஸ்து அவர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அப்போஸ்தலருக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு இதுவும் ஒரு சாட்சியாயிற்று. தம்மை உயிரோடு காண்பிப்பதினால் மாத்திரமல்ல, அவர்களோடு பேசுவதனாலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நிரூபிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும்
தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை தெளிவாகவும் பூரணமாகவும் பேச முடியாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பரமேறுவதற்கு முன்பாக 40 நாள் அளவும் தமது அப்போஸ்தலருக்கு தரிசனமானார். இந்த நாட்களில் அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவைகளை அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணிய சத்தியங்கள்: கிறிஸ்துவின் சரீர உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவின் அதிகாரம், சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படும், தண்ணீர் ஞானஸ்நானம், கிறிஸ்துவின் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்க வேண்டும், சுவிசேஷ ஊழியத்தின் திட்டம், சுவிசேஷத்தின் அடையாளங்கள், தீர்க்கதரிசிகள் மெய்யானவர்கள், பாடுகள் அவசியமானவை, உயிர்த்தெழுதலும் பரமேறுதலும் அவசியமானவை, கிறிஸ்துவே வேத வாக்கியங்களின் மைய செய்தியாக இருக்கிறார், உயிர்த்தெழுந்த சரீரங்களின் சுபாவம், போஜனம் பண்ணுதல், வேத வாக்கியம் அப்படியே நிறைவேறும். சுவிசேஷ செய்தியை அறிவிப்பதற்கு தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு முறைமையை கையாள வேண்டும். அவையாவன: சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவது, சுவிசேஷத்தை உறுதி பண்ணுவது. பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போஸ்தலர்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர்களிடம் உறுதி பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் காத்திருங்கள் என்று கட்டளையிடுகிறார். சீஷர்கள் காத்திருக்கும் போது அவர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் காலம் வரையிலும் காத்திருக்க வேண்டும். நீண்ட நாள் காத்திருக்க வேண்டியதில்லை. ஏனெனில் அவர்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவார்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு தம்முடைய கிருபையினால் பல ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அவசரப்படக்கூடாது. அது நமக்கு வரும் வரையிலும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் நிறைவேற விசுவாசிகள் எல்லோரும் காத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின் பிரகாரம் அப்போஸ்தலர்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் தாங்கள் விரும்பிய இடத்தில் காத்திருக்க கூடாது. எருசலேம் நகரமே அவர்கள் காத்திருப்பதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இடம். ஆகையினால் அவர்கள் எருசலேமை விட்டு போகாமல் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற அங்கேதானே காத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எருசலேம் நகரம் முக்கிய இடம் பெற்றிருக்கிறது. இந்த நகரத்தில்தான் கிறிஸ்துவின் சத்துருக்கள் அவரை அவமானப்படுத்தினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய தெய்வீக திட்டத்தின் பிரகாரம் தம்முடைய மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த எருசலேம் நகரத்தையே தெரிந்தெடுத்திருக்கிறார். எருசலேம் நகரத்தார் இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவோ தமது கிருபையினால் அவர்களை மன்னித்து அதே நகரத்தில் தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் மன்னிக்கிற சுபாவம் இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களை நாமும் மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களையும் மன்னித்திருக்கிறாரே. இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலரை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக பிரதிஷ்டை பண்ணுகிறார். அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்காக பிரகாசமாக எரிகிற விளக்காக இருக்கிறார்கள். விளக்கானது விளக்கு தண்டின் மீது ஏற்றி வைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அதன் வெளிச்சம் எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக தெரியும். விளக்குகளாக இருக்கும் அப்போஸ்தலர்களோ எருசலேம் என்னும் விளக்குத்தண்டின் மீது ஏற்றி வைக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினால் தம்முடைய அனாதி தீர்மானத்தின் பிரகாரமாக எருசலேம் நகரத்தை விளக்குத்தண்டாக தெரிவு செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் எருசலேம் நகரத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் காத்திருப்பது ஒருபோதும் வீணாகி போவதில்லை. அப்போஸ்தலர்கள் தம்முடைய வார்த்தையின் பிரகாரம் காத்திருக்கும் போது
இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறார். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவார்கள். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே தம்முடைய சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். இதன் ஆசீர்வாதத்தை சீஷர்கள் கண்டுகொண்டார்கள். இப்போது பரிசுத்த ஆவியானவரின் நிறைவான ஆசீர்வாதம் அவர்களுக்கு அதிக அளவில் வாக்கு பண்ணப்படுகிறது. சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரின் வரங்களையும் கிருபைகளையும் ஆறுதல்களையும் அதிக அளவில் பெற்றுக்கொள்வார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் தேவாலயத்தின் ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக அவர்கள் தங்களை தண்ணீரினால் சுத்திகரித்துக் கொள்வது வழக்கம். இப்போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பரிசுத்த ஆவியினால் சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் அவசியம் தேவைப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் அவருக்கு அபிஷேகத்தோடு ஊழியம் செய்வார்கள். தங்களுடைய சுய பலத்தினால் செய்யும் வேலைகளை விட பரிசுத்த ஆவியின் பலத்தினால் செய்யப்படும் ஊழியம் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். இது அதிக பலனை தரும். அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் அவருக்கு சாட்சிகளாக இருப்பார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் மறுதலிக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் கொண்டிருக்கும் ஐக்கியம் உறுதியாயிருக்கும். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பற்றி தம்முடைய சீஷரிடத்தில் சொல்லும்போது என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தில் அப்போஸ்தலர்கள் சார்ந்து கொள்ளலாம். அவரையும் அவருடைய வார்த்தையையும் பூரணமாக நம்பலாம். பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தத்தினால் கொடுக்கப்படுகிறார். தேவன் நமக்கு மனுஷருடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுவது மனுஷருடைய ஆவி நமக்கு கொடுக்கப்படுவது போல் இராது. தேவனுடைய வார்த்தையினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நிச்சயமாகவே கொடுக்கப்படுவார். தேவனுடைய கிருபையினால் நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்வது போல பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் வாக்குத்தத்தமாக இருக்கிறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிறார். அவர் கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பிதாவாகவும் இருக்கிறார். இரக்கங்களின் பிதாவானவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் வாக்குத்தத்தமாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பிதாவின் வாக்குத்தத்தத்தை கிறிஸ்துவின் மூலமாக பல சமயங்களில் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். தேற்றரவாளர் வருவார் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடத்தில் பலமுறை உறுதி பண்ணி இருக்கிறார். இது பிதாவின் வாக்குத்தத்தத்தை உறுதி பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நமக்கும் நிறைவேறும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷருக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பதாக கூறுகிறார். இந்த அபிஷேகத்தை பற்றி யோவான் ஸ்நானனும் ஏற்கனவே கூறியிருக்கிறான். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ஞானஸ்நானத்தை பற்றி கூறியிருக்கிறான். இயேசு கிறிஸ்து யோவானை பற்றி குறிப்பிடுவது அவனுக்கு கிடைத்திருக்கும் சிலாக்கியமாகும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரர்களின் வார்த்தைகளை உறுதி பண்ணுகிறார். அதே வேளையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரர்களை விட அதிகமாக கிரியை செய்யக்கூடியவர். இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் ஊழியத்தில் பங்கு பெறுவது அவருடைய ஊழியக்காரராகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய சிலாக்கியமாகும். இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவின் கிருபையை வெளிப்படுத்தும் பாத்திரங்களாக நாம் ஊழியம் செய்கிறோம். ஆனாலும் கிருபையின் ஆவியானவரே தம்முடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கூறுகிறார். இது ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் சில நாளைக்குள்ளே நிறைவேறப் போகிறது. சாதாரண விசுவாசிகளுக்கும்
பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் கொடுக்கப்படும் என்று வேத வசனம் கூறுகிறது. ஆனாலும் இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு கொடுக்கப்படும் விசேஷித்த ஆசீர்வாதமாகும். இவர்களே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை முதலாக பிரசங்கிக்கிற அப்போஸ்தலர்களாக ஊழியம் செய்ய போகிறவர்கள். இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து தமது வல்லமையினால் அவர்களை நிரப்பி தம்முடைய ஊழியத்தை செய்யுமாறு அவர்களை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரின் வரங்களும் கனியும் முதல் 8 அதிகாரங்கள்: பாஷைகள், தீர்க்க தரிசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை உணர்த்தும் வசனம், அற்புதங்கள், சுகமாக்குதல், பகுத்தறிதல், விசுவாசம், ஆவியின் கனி.